கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. நீர் செய்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் சொல்வதை யாரால் மறுத்திடக்கூடும்? நீ சொல்வதை யாரால் தடுத்திடக்கூடும்? நீ செய்வதை யாரால் மறுத்திடக்கூடும்? வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த நம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு இருக்கிறோம் அப்பா. நீங்க கொடுக்கிற கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவன் சுக பலத்தோடு நாட்களை கழிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனை. மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் வார்த்தையானவராய் இருந்து எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்கிற அன்புக்காக நன்றி தகப்பனே. இம்மட்டும் எங்களை நடத்தின தேவாவியானவர் இனிமேலும் எங்களை நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 107 அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். சங்கீதம் 107 அதனுடைய 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சமயத்திற்கேற்ற சகாயர் என்று. நாம் எந்த கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், இல்லை எந்த நோயினால் அவதிப்படுகிறோம், நாம் என்ன பிரச்சனையில் இருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிந்தபடியினாலே அவர் அதற்கேற்ற வசனத்தை அனுப்பி நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கவும் நம்மளை குணமாக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவர் நம்முடைய கண்கள், அவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறபடியினாலே அவருக்கு மறைவாக எந்த காரியமும் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் அன்பு கூறுகிற, அவர் நேசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அவர் கண்ணீரை மாத்திரமல்ல, நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதையும் அவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, அந்த சூழ்நிலையில் நமக்கு என்ன தேவை, என்ன ஆறுதலான வசனங்கள் நமக்கு தேவை, வசனங்களை மாத்திரமல்ல அவர் அனுப்பி நம்மளை குணப்படுத்தி நம்மளை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, இப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டது நம்முடைய பாக்கியம் அல்லவா? நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை தப்புவிக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை அழிவிலிருந்து காக்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சமயத்துக்கு ஏற்ற வசனத்தை கொடுத்து நம்மளை குணமாக்குகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை நம்மளை குணமாக்கும், எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தை நம்மளை தப்புவிக்கும் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் விசுவாசித்தோமானால் அவருடைய மகிமை நாம் கண்டிப்பாய் காண்போம். அன்பு பிள்ளைகளை, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்தான் நம்மளை விடுவிப்பார் என்று நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வார்த்தைகளை அனுப்பி குணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், உங்களை நோக்கி வருகிற ஒவ்வொரு ஆண்டருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கானதா என்று நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்வில் நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் அந்த வார்த்தையானது உங்களை வாழ வைக்கும், உங்களை குணப்படுத்தும், உங்களை அழிவில் இருந்து தப்புவிக்கும். அன்பு பிள்ளைகளே, இது யாருக்காகவோ சொல்லப்படுகிற வார்த்தை என்று நீங்கள் நம்பினீர்களானால் அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் அது கிரியை செய்யவே செய்யாது. அன்பு பிள்ளைகளே, சொல்லப்படுகிற வார்த்தை இது எனக்கான வார்த்தை, கர்த்தர் எனக்காய் இந்த வார்த்தையை பேசுகிறார் என்று
நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் அதை விசுவாசித்தீர்கள் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை உங்களை குணப்படுத்தும், உங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கும், உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்திக்கும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தையானவர் தான் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு தேவையான கிருபைகளையும் இரக்கங்களையும் தயவையும் கருணையும் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, அந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், அந்த வார்த்தையை நம்புங்கள். அந்த வார்த்தை உங்கள் வாழ்வில் கிரியை செய்யும், உங்களை குணப்படுத்தும், உங்களை அழிவில் இருந்து தப்புவிக்கும். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.